இப்போது நாம் பார்க்க போவது ஐபிஎல் படத்தின் திரை விமர்சனம். ஐபிஎல் படத்தில் டிடிஎஃப் வாசன், அபிராமி, கிஷோர், குஷிதா, ஜான் விஜய், ஹரிஷ் பராடி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். எஸ் பிச்சுமணி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அஸ்வினி விநாயகமூர்த்தி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கருணாநிதி. ஜிஆர் மதன் கிருஷ்ணன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். எத்தனையோ தொழில்கள் செய்து பார்த்து தோல்வியுற்று நஷ்டமிட்ட நிலையில் ஒரு காரை வாங்கி டிராவல்ஸில் ஓட்ட செய்கிறார் கிஷோர். அந்த கார் ஒரு விபத்தில் சிக்கிக்கொள்கிறது. அதில் ஒருவர் இறக்கிறார். ஆனால் டிராவல்ஸில் ஓட்டுனது டிராவல்ஸ்காரங்க தான் அதுக்கு பொறுப்பே இருக்க வேண்டும். ஆனால் இந்த படத்தில் ஒரு கன்னிங் இன்ஸ்பெக்டராக, கேவலமான அருவருக்கத்தக்க இன்ஸ்பெக்டராக வரும் போஸ் வெங்கட் லஞ்ச ஊழல் பேர்வழி. அவர் அந்த கேஸை மாற்றுறார். மாற்றினது மட்டும் இல்லாமல் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு வருகிற போலீஸ் அதிகாரி ஹரிஷ் பராடி எப்படியாவது கிஷோரை உள்ளே தள்ள வேண்டும், அந்த கொலை குற்றத்தை இவர் மீது பதிவு செய்ய வேண்டும் என்பது ஆசை. இடையில திலீபன் என்று ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி வருகிறார். அவரும் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். கிஷோர் எந்தவித குற்றமும் செய்யாத அப்பாவி. சட்டத்தின் பிடியில் அவர் சிக்கிக்கொள்கிறார். அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து மீண்டாரா இல்லையா என்பதுதான் ஐபிஎல், இந்தியன் பீனல் கோட் படத்தின் கதை. கதையின் நாயகன் கிஷோர் மிகவும் சோதனைகளுக்கும் ஏமாற்றங்களுக்கும் நட்டங்களுக்கும் இடையே சோகத்தின் பிம்பமாக வருகிறார் கிஷோர். சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக நடிச்சிருக்கார். அதாவது போலீஸ் அதிகாரிகள் போட்டு கொல்லுன்னு கொல்லுறாங்க. அந்த வேதனையோடு அவர் பேசுகிற கட்டங்கள்லாம் நம்ம இறக்கப்படுத்துகின்றன. போலீஸ் அதிகாரிகள் எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. போலீஸ் அதிகாரிகள்கிட்ட ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டான்னா எந்த அளவுக்கு சாவடிப்பாங்கிறதுக்கு கிஷோரோடு நான் மிகச்சிறந்த உதாரணம். கிஷோருடைய மனைவியாக வருகிறார் அபிராமி. அருமையான நடிப்பு. அதாவது தன்னுடைய கணவன் இப்படி இக்கட்டில் மாட்டிக்கொள்கிறானே என்கிற துயரத்தில் அவர் விடுகிற கண்ணீர் பெண்களின் இதயத்தில் இரத்தத்தை வரவழைக்கும். அந்த அளவுக்கு நன்றாக நடித்திருக்கிறார் அபிராமி. இந்த படத்தின் கதாநாயகனாக, அதாவது லவ் டுயட் பாடுகிற கதாநாயகனாக டிடிஎஃப் வாசன் நடித்திருக்கிறார். அருமையான முகம், நல்ல நடிப்பு, அழகாக நடனமாடுகிறார், நளினமாக காதலிக்கிறார். அதேமாதிரி ஃபைட்டு சூப்பராக போட்டிருக்கார் டிடிஎஃப் வாசன். அவர் மோட்டார் பைக் வீரர். சில தவறுகள் செய்து போலீஸ் அதிகாரியிடம் மாட்டிக்கொண்டார். அதற்கு பிறகு இப்போது நடித்திருக்கிறார். இவர் நடித்து முதலில் வர வேண்டிய படம் வேற ஒரு படம். ஆனால் அந்த படம் பாதியிலே நின்று போனது. இப்போது டிடிஎஃப் வாசன் கதாநாயகனாக, அதாவது ஃபைட்டில் அசாகாயஸ்வரனாக, காதலிப்பதில் காதல் மன்னனாக பெயரெடுத்திருக்கிறார் டிடிஎஃப் வாசன். இந்த படத்துக்கு அப்புறம் டிடிஎஃப் வாசனுக்கு பல படங்களில் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கு அச்சாரமாக இந்த படம் திகழ்கிறது. ஜான் விஜய் ஒரு மோசமான போலீஸ்காரன். இதற்கு முன்னால் பார்த்த படத்திலும் அதேமாரி தான், இந்த படத்திலையும் அதேமாரி தான். அதாவது ஏன் இப்படி நடிக்க தெரிந்த ஜான் விஜய் இப்படி அலட்டி கொள்கிறார், நம்முடைய வயிற்றுச்சலை கட்டிக்கிறார்? ஏன் இப்படி ஓவர் ஆக்ஷன்? இப்போதெல்லாம் ரசிகர்கள் ஓவர் ஆக்ஷனை விரும்புவதே இல்லை. ஆனால் ஓவர் ஆக்ஷனே கதியாக இருக்கிறார் ஜான் விஜய். என்ன செய்ய முடியும்? நல்ல நடிகர்கள் கூட இப்படி மோசமாகி போய் விடுகிறார்கள். ஜான் விஜய் உடனடியாக இந்த படத்தோடு ஓவர் ஆக்ஷனை நிறுத்தி இயல்பான நடிப்புக்கு திரும்ப வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். போஸ் வெங்கட் அவர் இயக்குனர் ஆகிவிட்டார், கதாநாயகி விட்டார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு மோசமான இன்ஸ்பெக்டராக வலம் வருகிறார். ஒருத்தரை விடுறதில்லை. பேக்கெட்டை பிச்சே பேக்கெட்டிலிருந்து பிடுங்கி கொள்கிறார் பணத்தை. இப்படி ஒரு 4 இன்ஸ்பெக்டர் இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் காவல்துறை உருப்படும் என்கிற மாதிரி தமிழ்நாடு காவல்துறையின் கருப்பு முத்திரையாக காட்சி தருகிறார் போஸ் வெங்கட். திலீபன் கண்ணியமிக்க போலீஸ் அதிகாரியாக வருகிறார். காவல்துறை அதிகாரிக்கான கட்டமைப்பு, நியாயமான அதிகாரி திலீபன் நமக்கு சபாஷ் போடுவ சொல்கிறார். சபாஷ். ஹரிஷ் பராடி ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான இன்ஸ்பெக்டர். நம்முடைய மனதில் பயங்கர வெறுப்பை உமிழ வைக்கிறார் ஹரிஷ் பராடி. அவர் சிரிக்கிற கட்டம் பிஎஸ் வீரப்பாவை நினைவுபடுத்துகிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல லாஜிக் மீறல்கள் இருக்கின்றன, பல தப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வெளியே சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு மிகச்சிறந்த படம். அதாவது லாக்கப்பில் இருக்கிற விசாரணை கைதியை எப்படி தப்பாக பயன்படுத்துகிறார்கள், சட்டத்தின் பிடியில் சிக்க வைக்கிறார்கள் ஒரு அப்பாவியை என்பதை இந்த படம் தெளிவாக காட்டுகிறது.
எனவே எந்த சூழ்நிலையும் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட மாட்டிக்கக்கூடாது, எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க வேண்டும் என்பது தான் இந்த படம் சொல்கிற பாடம். அதனால் இந்த படம் ஒரு நல்ல கருத்தை சொல்வதன் காரணமாக இதில் இருக்கிற பிசுறுகளை தப்புகளை நாம் ஓரங்கட்டி விடுவோம். அதனால் இயக்குனர் கருணாநிதியை மன்னித்து விடுவோம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒளிப்பதிவாளர் பிச்சுமணி அழகாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவு, நாம் பாராட்டத்தான் வேண்டும். அஸ்வினி விநாயகமூர்த்தி இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது. மிக விரைவில் இவர் அனுரித்து இடத்தை பிடிப்பார் என்பது இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. அஸ்வின் விநாயகமூர்த்திக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருப்பதை இந்த படத்தின் பாடல்களும் பின்னணி இசையும் அறிவுறுத்துகிறது. கருணாநிதி நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். திரைக்கதையில் பல கோளாறுகள் இருக்கிறது, நான் ஏற்கனவே சொன்னது போல. ஆனால் ஒரு மிகச்சிறந்த கருத்துள்ள கதையை எடுத்திருப்பதன் காரணமாக கருணாநிதியை பாராட்டலாம். ஐபிஎல் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.